الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. மிக நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். வலில்லாஹில் ஹம்த். நாங்கள் இறுதியாக புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த நூலை நாங்கள் விரிவுரை செய்து வரும் பொழுது உதுவுடைய பாடத்தை அடைந்தோம். இன்று நாங்கள் அந்த உதுவுடைய பாடத்திலே சிஃபத்துல் உது செய்யும் விதம் பற்றிய ஹதீதை நாங்கள் இன்று படிக்கப் போகின்றோம். எப்பொழுது நாங்கள் ஒரு பாபிலே, ஒரு பாடத்திலே அல்லது ஒரு மசாலாவிலே உள்ள ஹதீதுகளை நாங்கள் ஆய்வு செய்வதாக இருந்தால், படிப்பதாக இருந்தால், அதிலே நாங்கள் இந்த பாபிலே, இந்த மசாலாவிலே வந்த அஸஹ்மா வரத ஃபில் பாப், அஸஹ்மா வரத ஃபில் மஸ்அலா, இந்த மசாலாவிலே வந்த ஆக தரம் கூடிய ஹதீஸ் என்பதை நாங்கள் முதல் தெரிந்தெடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு உள்ள தரம் என்பதை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். இதைத்தான் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த பாடத்திலே செய்திருக்கிறார்கள். இந்த சிஃபத்துல் ஒது செய்யும் முறை என்கிற அந்த விஷயத்துக்கு சம்பந்தமான ஹதீதை கொண்டு வந்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீதை அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீது தான் அஸஹ்மா வரத ஃபில் பாப், இந்த பாபிலே ஆக உறுதியான அக்வாமா வரத ஃபில் பாப் அவ் உம்தத்துமா வரத ஃபில் பாப், இந்த பாபிலே வந்த உறுதியான ஹதீதுகளிலே உள்ளது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் தான் ஹதீஸ் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அந்த ரெண்டு ஹதீஸும் தான், அதுவும் முத்தஃபக்குன் அலைஹி, அதுவும் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இது ரெண்டும் தான் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீதுகள். அஸஹ்மா வரத ஃபி சிஃபத்தில் உது செய்கிற முறையிலே வந்த உறுதியான ஹதீதுகளிலே உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயங்களை விட ஒரு சில விஷயங்கள் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாங்கள் இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஹதீஸை நாங்கள் நோக்குவோம். قال الحافظ ابن حجر رحمه الله في بلوغ المرام وعن حمران أن عثمان رضي الله عنه دعا بوضوء فغسل كفيه 3 مرات ثم مضمض واستنشق واستنثر ثم غسل وجهه 3 مرات ثم غسل يده اليمنى إلى المرفق 3 مرات ثم اليسرى مثل ذلك ثم مسح برأسه ثم غسل رجله اليمنى إلى الكعبين 3 مرات ثم اليسرى مثل ذلك ثم قال رأيت رسول الله صلى الله عليه وسلم توضأ نحو وضوئي هذا متفق عليه. அப்போ அந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் அந்த ஆரம்பித்த முறையை பார்க்கும் பொழுது ஏனைய பாடங்களில் கொண்டு வந்த ஹதீஸை கூட வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா ஹதீஸையும் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சஹாபியுடைய பேரை வைத்தான் ஆரம்பிப்பார்கள். உதாரணமாக அன் அபி பக்ரின் அவ் அன் அபி ஹுரைரா அவ் அன் உமர ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி தான் கொண்டு வர்றாரு. தாபியங்கிற பேரை கொண்டு வரவில்லை. இந்த இடத்திலே தாபியுடைய பேரை கொண்டு வந்து பிறகு சஹாபியுடைய கருத்தை, அந்த சஹாபியுடைய பேரை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த சஹாபிக்கு ராவில் ஆலா, ஆக உயரத்திலே உள்ள ராவி என்று சொல்லுவோம். அப்போ ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், இந்த தாபியுடைய அந்த பேரை கொண்டு வந்ததுக்குரிய, ஹும்ரானுங்கிற அந்த தாபியை கொண்டு வந்ததுக்குரிய காரணம் என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒது செய்த முறை சம்பந்தமாக ஹும்ரானை தவிர வேறு சிலர்களும் இணைஞ்சிருக்கிறார்கள், ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். அது புகாரி முஸ்லிமுக்கு வெளியே உள்ள ஹதீதுகள், அதிலெல்லாம் சர்ச்சை இருக்கிறது.
அப்போ அதை பிரித்து காட்டுவதற்காக வேண்டித்தான் அவர்கள் இது ஹும்ரானுடைய ஹதீஸ் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஹும்ரான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடிமையாக இருந்து அவர்களை அடிமையாக பிறகு அவர்கள் உஸ்மான் அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனதுக்கு உரிய ஒரு எழுத்தாளராகவும் ஒரு செயலாளராகவும் சில காலங்களில் நெஞ்சிருக்கிறார்கள், அவருக்கு பணியாற்றிருக்கிறார்கள். அப்போ அதனால தான் நெஞ்சிக்கிறார்கள். இந்த ஹும்ரானுடைய ஹதீஸை இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் அவங்களுடைய கிரந்தங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு தாபி வலூஇன் ஒது செய்யும் தண்ணியை கொண்டு வருமாறு கூறுகிறார்கள். அப்போ நீங்கள் முந்தினாக படித்தோம், உது என்றால் ஒது செய்தல், வது என்று சொன்னால் ஒது செய்யும் தண்ணி. அப்போ ஒது செய்யும் தண்ணியை கொண்டு வருமாறு சொன்னார்கள். கொண்டு வந்தவுடனே ஃபகசல கஃபைஹி, அவங்களோட 2 கஃப்களையும் அந்த கைகளையும் என்ன செய்கிறார்கள், கழுவுகிறார்கள். சலாச மர்ராத், 3 தடவை என்ன செய்கிறார்கள், கழுவுகிறார்கள். கையை கழுவினார்கள் என்றால் அந்த மணிக்கட்டு கையை என்ன செய்தார்கள், கழுவினார்கள். 3 தடவை கழுவினார்கள். சும்மா மத வாயை கொப்பளித்தார்கள். வஸ்தன் ஷக்க, நாசிக்கு தண்ணீரை செலுத்தினார்கள். வஸ்தன் சர, மூக்குலே இருந்த கழிவுகளை ஒளியை எடுத்தார்கள். சும்மா கசல வஜ்ஹு சலாச மர்ராத், பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறார்கள் 3 தரம் தன் முகத்தை கழுகுகிறார்கள். சும்மா கசல எதகுல் யும்னா, தனது வலது கையை கழுவுகிறார்கள். இலல் மிர்ஃபகி, இந்த முட்டுக்கை வரைக்கும் கழுகிறார்கள். முழங்கை வரைக்கும் நினைக்கிறார்கள், கழுகிறார்கள். சலாச மர்ராத், 3 தடவை. சும்மல் யுஸ்ரா மித்ல தாலிக், அதே போன்று இடது பக்கத்தையும் நினைக்கிறார்கள், சொல்கிறார்கள், கழுகுகிறார்கள். சும்மா மஸஹ பிராம்சிஹி, தலையை மசூ செய்தார்கள். சும்மா கஸல ரிஜ்லஹு அல் யும்னா, வலது காலை கழுவினார்கள். இலல் கஅபைன், குதிகால் வரைக்கும் என்ன செய்தார்கள், கழுவினார்கள். சலாச மர்ராத், 3 தடவை. சும்மல் யுஸ்ரா மித்ல தாலிக், இடது காலையும் என்ன செய்தார்கள், 3 தடவை என்ன செய்தார்கள், குதிகால் வரைக்கும் கழுவினார்கள். சும்ம கால் ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவத்தஅ நஹ்வ வுதுஇ ஹாதா. இப்போ இவ்வளவும் உஸ்மான் அவங்கள செஞ்சு போட்டு சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் இது போன்று ஒது செய்ய கண்டேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இப்படி சொன்னதுனால ஏற்கனவே மௌகூஃப் ஒரு சஹாபியுடைய செயலாக இருந்தது. இப்பொழுது அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஹுக்கும் கொடுப்போம். இது மர்ஃபூ, ரசூலுல்லாஹ் செய்ததாக ஹுக்கும் கொடுப்போம். அப்போ முதலாவதாக அவங்க உஸ்மானத்தில் எல்லாம் உதுவெல்லாம் செய்கிறாங்க, அப்போ அவங்களுடைய செயலாக செய்கிறாங்க. ஆனால் பிறகு நான் இப்படி ரசூலுல்லாவை கண்டேன் என்று சொன்னதோட அதுக்கு ரசூலுல்லாவுடைய உது இப்படித்தான் இருந்தது என்ற ஒரு சட்டத்துக்கு நாங்கள் வருகின்றோம். இந்த ஹதீஸை முன்பு நான் சொன்னது பிரகாரம் இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் இங்கே சொல்லியிருக்கிற பிரகாரம் முத்தஃபக்குன் அலைஹி புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. ஆனால் இதே அமைப்பிலே ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இல்லை. அதில் சில ரிவாயத்துகளில் இருக்கும், சில ரிவாயத்தில் இல்லாமல் போகும். அதுகளை சேர்த்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நான் இன்னும் தெளிவுபடுத்துவதாக இருந்தால், இந்த ஹதீஸுடைய மதாருல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் மதாருல் ஹதீஸ், அதாவது ஒரு இஸ்னாத் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு, சும்மா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு சஹாபி கேட்டு, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு சஹாபி கேட்டு, சஹாபிகிட்ட இருந்து ஒரு தாபி கேட்டு, ஒரு தாபிகிட்ட இருந்து ஒரு அத்பாவ் தாபிங்கிற ஒருவர் கேட்டு, பிறகு அது பிரிஞ்சு போகும் 1 2 3 4 5 6. அப்போ அந்த பிரியறதுக்கு முன்னால் அந்த ஜங்ஷன் மாதிரி இருக்குது, அதுக்கு நாங்கள் மதாருல் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மாங்காய் கொலை இருக்கும் சொன்னால், இப்போ மாங்காய் இப்படி இருக்கு, இப்படி காம்புண்டு இருக்கும். அப்போ அந்த காம்பை நீங்கள் வெட்டுட்டீங்கன்னா மாங்காய் எல்லாம் விழுந்துடும். அதே போல் தான் இந்த ஹதீஸுக்கு ஒரு மதாருல் ஹதீஸ் இருப்பாங்க. எல்லா வீதிகளும் அந்த உலகத்தை சேர்ந்த ஜங்ஷன் மாதிரி இங்கே இந்த இஸ்னாத் எல்லாம் போய் ஒரு ஆள்கிட்ட போய் சேரும். அவர் தான் இப்போ அவர் லைஃபாக ஹதீஸ் லைஃபாயிரும். அவர்கிட்ட இருந்து 1000 பேர் கேட்டாலும் அது கணக்கில். அதுபோல் அதுதான் நாங்கள் மதாருல் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். ஹதீஸ் யாரிலேருந்து சுற்றுது. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்தளவில் மதாருல் ஹதீஸ் அல் இமாம் ஜுஹ்ரி அவர்கள் தான் இந்த ஹதீஸுடைய மதார்.
இமாம் புகாரி சொல்கிறார்கள், حدثنا أبو اليمان قال أخبرنا شعيب عن الزهري قال أخبرني عطاء بن يزيد عن حمران مولى عثمان ابن عفان أنه رأى عثمان بن عفان دعا بوضوء إلى آخر الحديث. அப்ப இந்த ஹதீஸில் ஜுஹுரி தான் என்ன அதில் மதாருல் ஹதீஸ். அவர்கிட்ட இருந்து ஷுவைபு கேட்டிருக்கிறாரு, அடுத்தது இப்ராஹிம் இப்னு சாத் கேட்டிருக்கிறாரு, யூனுஸ் இப்னு யசீத் கேட்டிருக்கிறாரு, மாமர் கேட்டிருக்கிறாரு, இப்னு ஜுரைஜ் கேட்டிருக்கிறாரு. இப்படி பல பேரும் என்ன ஜூரிட்டேருந்து. அப்போ ஜூரி தான் மதாருல் ஹதீஸ். அவர்கிட்ட இருந்து என்ன செய்யுது பிரியுது, 1 2 3 என்ன செய்ய பிரியுது. அதில் இமாம் புகாரி அங்கே 164 ஷுஐபுடைய ரிவாயத்தை, ஷுஐப் இப்னு அபி ஹம்ஸா ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறான். பிறகு இப்ராஹிம் இப்னு சாதுடைய ரிவாயத்தையும் இமாம் புகாரி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, 159 ஹதீஸ். ஆனால் அதோட இப்ராஹிம் இப்னு சாதில் வந்து இந்த மூக்குல இருக்கிற அந்த அசுத்தங்களை வெளிப்படுத்துறது இஸ்தின்சார் இல்லை. ஷுஐபுடைய ஹதீஸில் என்ன செய்யப்படுது, இஸ்தின்சார் சொல்லப்பட்டிருக்கு. ஜூரியிட்ட அடுத்த ஷுஐப் ரிவாயத்தில் காணப்படுது. ஆனால் இப்ராஹிம் இப்னு ஜூரியிட்ட அடுத்த இப்ராஹிம் இப்னு சாது ரிவாயத்தில் என்ன இஸ்தின்சார் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இந்த ஹதீஸ இந்த ரிவாயத்தில் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா தான் இப்ராஹிம் இப்னு சாதுன்னு எடுத்தார். அவர் தான் இஸ்தின்சாரை சொல்லலை. ஆனால் யக்கூப் இப்னு இப்ராஹிம் வந்துக்கிட்டு இப்ராஹிம் இப்னு சாதுன்னு எடுக்கும் பொழுதும் இஸ்தின்சாரே சொல்லியிருக்கார். ஆனால் இஸ்தின்ஷாக்க விட்டுட்டார். அதாவது நாசிக்கு தண்ணி எடுக்கிற அந்த துண்டை விட்டுட்டார். அப்போ அந்த லெஃப் அப்போ இப்ராஹிம் இப்னு சாதுடைய லெஃப் என்ன சொன்னாருங்கிறதுல ஒரு ஹிலா கொண்டு வருது. அதே போல் யூனுஸ் இப்னு யசீதும் ஜுஹ்ரிட்ட இருந்து எடுத்துக்கார். ஆனால் அவரும் என்ன செய்யலை, இஸ்தின்சாரா சொல்லலை. மூக்குலேருந்து தண்ணியை அழுக்கள் எடுக்கிற அந்த அதிக சொல்லலை. அது சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இஸ்தின்ஷாக்க சொல்லலை. இஸ்தின்சாரா சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இஸ்தின்ஷாக்க நாசுக்கு தண்ணி செலுத்துறத அவர் சொல்லலை. பிறகு மாமரும் நினைஞ்சிக்கார், ஜூரிதான் எழுதிக்காரு. அவர் என்ன செய்யலை, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த நாசுக்கு தண்ணி செலுத்துகிற அதை சொல்லியிருக்கு. அதே போல் இப்னு ஜுரைஜ் வந்து அவர்கிட்டருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு முஹம்மது எடுக்கக்குள்ள இஸ்தன்ஷக்கவையும் தமதுமாவையும் சொல்லியிருக்கிறாரு. இப்னு ஜுரைஜ் இருந்து அப்துல் ரஸாக் எடுக்கக்குள்ள மூணு தரம் செஞ்சாங்கன்றது அவரில் 3 தரம் காணப்படல, இல்லை 3 தரம் செஞ்சாங்க என்று இவங்களோட அதில் காணப்படுது. அதில் எப்படி இஸ்தன்ஷக்கவும் சொல்லலை அப்துல் ரஸாக். இந்த இஃப்திலாஃபாத்தில் நான் அந்த முத்தார நோட்ஸில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. அல் முஹிம் எங்களுக்கு என்ன சொன்னோன்னு, இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிமில் காணப்படுகிறது. பல துருக்குகள்லேயும் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. இதில் மதாருல் ஹதீஸ் வந்து ஜுஹ்ரி. அந்த ஜுஹ்ரிட்டு அந்த ஹதீஸ் கேட்டாக்கள் நான் முன்பு சொன்னது பிரகாரம் நாங்கள் பிரதமான ஆக்கள் சொன்னோம். ஷுஐப், அடுத்தது நாங்கள் சொன்னோம் யூனுஸ், அடுத்தது யூனுஸ் இப்னு யசீத், அடுத்தது மாமர், அடுத்தது இப்னு ஜுரைஜை நாங்கள் சொன்னோம். இந்த ஹதீஸுக்கு ஷாஹித் இருக்குது. ஷாஹித் என்ன, வேறொரு சஹாபி மூலமாக இந்த கருத்துப்பட வந்திருக்குது. அதுவும் புகாரி முஸ்லிமில் என்ன செய்ய ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. யார் அந்த ஷாஹித் வந்துட்டு அப்துல்லா இப்னு ஸைதுடைய ஹதீஸ். அதில் ஒரு ஜியாதா என்னன்னு சொன்னால், அந்த மஸ்ஜித் செய்ய தொழுகை அந்த தலையை தடவுற முறையை அதில் மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை முன்னுக்கு என்ன மஸ்ஜித் செய்யும் பொழுது முன்பகுதியை ஆரம்பித்து பிடரிக்கு கொண்டு போய் திருப்பி ஆரம்பித்த இடத்துலேருந்தே வந்தார்கள். அப்போ மஸ்ஜித் செய்கிற முறை இந்த அப்துல்லா இப்னு ஸைதுடைய ஹதீஸில் என்ன செய்யப்படு காணப்படுது. அடுத்தது முஸ்லீம் வந்து இன்னொரு ரிவாயத்தில் ஒரு கையால் 3 செஞ்சாங்க என்றும் என்ன செய்யப்படுது காணப்படுது. என்ன நாசிக்கு தண்ணீர் பொழுது ஒரு கரத்தை பாவித்தார்கள். சரி, இதுதான் இந்த ஹதீஸுடைய அல்ஃபாதுகள் சம்பந்தப்பட்ட இஃப்திலாஃபுல் அல்ஃபாதுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சீராவை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுதும் அவர்கள் பிரபலியமானவர்கள். ஏனென்றால் அந்த 4 குலஃபா ராஷிதீன்கள் அவர்களிலே 3வது இடத்தை அவர்கள் வகிக்கிறார்கள். சஹாபாக்கள் அஃதலு சஹாபத்தி முதலாவது அபூபக்கர், சும்மா உமர், சும்மா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சும்மா 4வது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு.
அப்போ இதுதான் இந்த இந்த இது அந்த ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் மத்தியில் பேசிக்கொள்வாங்களாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே என்ன செய்வோம், முதலாவது அபூபக்கர், சும்மா உமர், சும்மா உஸ்மான், அதுக்கு பிறகு நாங்கள் யார் சிறப்பானு பேசிக்கொள்வோம்ல, இவங்க 3 பேரையும் பேசிக்கொள்வோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம சஹாபாக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் உயிரோடைக்கும் பொழுது பரவலாக பேசப்பட்டு வந்திருக்குது. அப்போ அது ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டாயம் கிடைச்சிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் என்ன இருக்குது. சஹாபாக்கள் சிறந்தவர் இவர் தான் என்று சொல்லக்குள்ள அது தவறாக இருந்தால் அதை ரசூல் தான் நினைச்சிப்பாங்க, சுட்டி காட்டியிருப்பாங்க. அப்போ அது புகாரியில் அது இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது சொல்லும் விஷயம் புகாரியில் காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் உஸ்மான் நசபை அவங்களுடைய வம்சத்தை பார்க்கும் பொழுது அவங்கள குனியத்து அபு அப்துல்லா அல்லது அபு லைலா. அப்போ உஸ்மான் இப்னு அஃபான் இப்னு அபில் ஆஸ் இப்னு உமையத் இப்னு அப்து ஷம்ஸ் இப்னு அப்து மனாஃப் இப்னு குசை அல் குரஷி அல் அமவி அவில் உமவி அல் மக்கி சும்மல் மதனி அமீருல் மோமினி. அப்போ இது இவங்க தான் அவங்களுடைய நசபு வம்சம். இதில் அப்து ஷம்ஸில் ரசூலுல்லாஹ் வம்சத்தோட போய் சேருது. அந்த அந்த இவங்களோட 2 பேருடைய நசபும் ரசூலுல்லாஹ்வுடைய நசபும் உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாம் குறைஷில வம்சத்தில் உள்ளாக்கள் தானே. அதில் ஒரு பிராஞ்சுகள் இருக்கும். இவங்க கடைசி அப்போ எங்கே சேர்றாங்க, அப்து ஷம்ஸில் சேர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வோட நாங்கள் முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப்னு சொல்லுவோம், இப்னு குசை. அப்போ அந்த அப்து மனாஃபும் உரிய மக்கள் தான் என்ன இப்போ அப்துல் மனாஃபுக்குரிய மகன் தான் அப்து ஷம்ஸ். இப்போ அப்து ஷம்ஸ் யார் நசபில் காணப்படுறார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நசபில் காணப்படுறார். ரசூலுல்லாஹ்வுடைய நசபில் வந்துக்கிட்டு ஹாஷிம் செய்கிறார், காணப்படுகிறார். இப்போ அடுத்தது அப்து மனாஃபுங்கிறது ஒரு விக்கிரகத்துடைய பேர். இப்போ இஸ்லாத்துக்கு முன்னுக்கு ஜாஹிலியத்தில் அவங்க அப்படி அந்த பேரை வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியாது, அந்த பேரை வைக்கல. ஆனால் முன்பு ஒரு காலங்களில் அப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் வம்சத்தில் வார பேருன்னு சொல்லி அப்து மனாஃப்னு சில ஆக்கள் பேரை வச்சுருந்தாங்க. இப்போ நான் நினைக்கிறத இப்போ ஆக்கள் கொஞ்சம் தெளிவிக்கிறதுனால வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆமுல் ஃபீல் யானை வருடத்துக்கு பிறகு 6வது வருஷம் இணைஞ்சாங்க, பிறந்தாங்க. அவங்களுடைய தாயார பேர் அர்வா பின்து குரைஸ், இப்னு ரபியாத்தா இப்னு ஹபீப் இப்னு அப்து ஷம்ஸ் இப்னு அப்து மனாஃப். இவங்க எல்லாம் குரைஷ் வம்சம் தானே. கடைசியில் போய் எங்க அப்து ஷம்ஸில் உஸ்மான் ரலியல்லாஹு உம்மாவுடைய நசபும் என்ன செய்யுது, அப்து ஷம்ஸில் போய் சேருது. அடுத்தது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்து ததுவுனாக்களில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க, உடனே இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. அது மட்டுமல்ல, ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத்து செய்த 2 ஹிஜ்ரத்து போயிருக்காங்க. அந்த 2 ஹிஜ்ரத்துலேயும் அவங்க போயிருக்கிறாங்க. அடுத்ததாக மதீனாவுக்கும் ஹிஜ்ரத்தை நெஞ்சிக்கிறார்கள். அந்த இதுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போயிருக்கிறார். அப்போ அவங்க ஹிஜ்ரத்து போகக்குள்ள யார் அவங்க திருமணம் செய்திருந்தாங்க, ருக்கையா பின்த் ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய மகளாகிய ருக்கையாவை தான் நெஞ்சிருந்தாங்க. அவங்க திருமணம் செய்திருந்தாங்க. அவங்கள கூட்டிக் கொண்டு ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு போகிறாங்க. அந்த ஹிஜ்ரத்தைன் அல் ஊலா வஸ்தானியா, நான் சொன்னேன், அந்த ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத்து சென்றுட்டு பிறகு திரும்பி மக்காவுக்கு திருப்பி இன்னொரு செய்கிறாங்க, ஹிஜ்ரத்து போகிறாங்க. நீங்கள் அந்த சீராவில் எடுத்து பார்க்கலாம். ஒரு வதந்தி ஒன்று பரவிச்சு, எல்லோரும் அங்கே முஸ்லிக்கீங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு தசாம கொஞ்சம் நல்ல மாதிரி முஸ்லீம்கள் வழி நடத்துகிறாங்கன்றோடனே அவங்க பிறகு பார்த்தாங்க அந்த செய்தி ஊர்ஜிதமாகல, அப்படியோ திருப்பி அவங்க பேய்த்தாங்க. அப்போ எனவே தான் 2 அல் ஹிஜ்ரத்தைன் அல் ஊலா வஸ்தானியா. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்ய போகிறாங்க. அப்போ மக்காவுக்கு நுழையிறதுக்கு முன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க, போய் நீங்கள் என்ன செய்யுங்க,
மக்காவாசலுக்கு சொல்லுங்கள், நாங்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறோம், யுத்தம் செய்ய வரல, நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு திருப்பி பேத்திடுவோம். ஆனால் போனால் கொஞ்சம் திரும்பி வரல. அதனால் ஒரு ஒரு வதந்தி ஒன்று பரவிச்சு படையெடுத்து வரப்போகிறாங்களாம் மக்கா காவிர்கள்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு பையத்து நடக்குதான், பையத்து ருதுவான். அதில் நெஞ்சாங்க பையத்து ருதுவான் செய்யக்குள்ள. அப்போ உஸ்மான் அங்கே இருக்கல. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க தங்களோட கையை வலது கையை காட்டி இந்த ஹாதிகி எது உஸ்மான், இது உஸ்மான் ரலியல்லாஹு கை என்று சொல்லி பையத்து செய்கிறாங்க. அப்போ உஸ்மான் இதில் கலந்து கொள்ளாட்டியும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பாரமாக என்ன செய்கிறாங்க, அந்த பையத்தை செய்கிறாங்க. அதுபோல் பையத்து செஞ்சு முடிஞ்ச உடனே அதுபோல் உஸ்மான் வந்துட்டாங்க. அது புகாரியில் 3698 ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லப்பட்ட ஒரு ஒரு பட்ட பேர் என்னன்னா துன்னூரைன், 2 ஒளிகளுக்குரியவர். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மகள் யார், ருக்கையாவை திருமணம் செய்திருந்தாங்க. பிறகு ருக்கையா மரணித்ததுக்கு பிறகு அவளை சகோதரியாகிய உம்மு குல்சுமை நீங்கள் திருமணம் செய்து கொண்டாங்க. இப்போ அதனால துன்னூரைன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு உடல் அமைப்பை பற்றி பேசும்போது சொல்கிறார்கள், அழகிய முகமுள்ள வந்தார்கள். ரக்கீக்கல் பஷ்ரா, என்ன அந்த தோள்கள் மிகவும் மெல்லியவராக இருந்தார்கள். கஸ்ஸல் லிஹ்யா, அடர்ந்த தாடி வைத்திருந்தார்கள். அஸ்மரா, கொஞ்சம் கருப்புக்கு வாக்காக இருந்தார்கள். அதே போல் முடி கூடுதலாக வைத்திருந்தார்கள். ஆள் உயரவும் இல்லை, கட்டையும் இல்லை, நடுத்தரமாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அடுத்த உஸ்மான் ரலியல்லாஹு சுவர்க்கத்தை கொண்டு நர்மாலயம் சொல்லப்பட்டவர்களில் ஒருவர். அதுக்குரிய ஆதாரங்கள் புகாரி முஸ்லீமில் என்ன செய்து காணப்படுகிறது. நான் முன்பு சொன்ன பிரகாரம் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே முதல் அபூபக்கர், 2வது உமர், உஸ்மான் என்று சொல்லி என்கிற விஷயமும். அப்போ உஸ்மான் வந்துட்டு சஹாபாக்களில் சிறந்தவர். யாருக்கு பிறகு அபூபக்கரின் உமர், இவங்க 2 பேருக்கு பிறகும் அவங்க தான் சஹாபா. அவங்க அறிவித்த ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 146 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் சஹீஹான சனதோட வந்தது, வாய்ப்பான ஹதீஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கான ருவியேன்னு சொல்கிறேன். உடனே அறிவிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட பேரில் வந்திருக்கு 140. அதில் புகாரி முஸ்லீமில் 3 ஹதீஸ் முத்தஃபக் அலைஹி வந்திருக்கு, 3 ஹதீஸ். புகாரியில் மட்டும் 8 ஹதீஸ், முஸ்லீமில் மட்டும் 5 ஹதீஸ் வந்திருக்குது. நிறைய சஹாபாக்களோட ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நிறைய தாபீங்களும் அவங்கள்ட்ட ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, எப்போ அவங்க ஹிலாஃபத்து பயத்து செய்யப்படுறாங்க என்று சொன்னால் ஹிஜ்ரி 24 உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டு 3 நாளைக்கு பிறகு என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தப்படுறார்கள். அடுத்தது ஹலீஃபா தான் என்ன செய்கிறது, எப்பயும் அந்த ஹஜ்ஜிக்கு ஆக்களை கூட்டிகிட்டு போகிறது அவர் தான் தலைமை தாங்குவார். அது அவருடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று. அவர் தலைமை தாங்கி உத்தியோகபூர்வமான முறையில் மக்காவுக்கு போவார். அப்படி 10 வருஷங்களை நெஞ்சிக்காரு ஹஜ்ஜிக்கு ஆக்களை கூட்டி கொண்டு போய்க்கிறார். ஹஜ்ஜிக்கு ஆக்களை கூட்டி போகிறோன்னா நம்ம ஆக்கள் இப்போ ஹஜ்ஜிக்கு பிஸ்னஸுக்கு கூட்டி போகிறது இல்லை, அது இமாம் தலைமை தாங்கி என்ன செய்கிற மக்களை கூட்டி கொண்டு போகிறது. அவங்களோட ஆட்சி கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் ஆட்சி எதிர்க்கிறாங்க. 12 வருஷங்கள் ஆட்சி எதிர்க்கிறாங்க. அடுத்ததாக அவங்களோட சிறப்பை பற்றி நிறைய ஹதீதுகள் இணைஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அவங்க யார் வந்தாலும் என்ன செய்வாங்க, தண்டை இருக்கக்குள்ள தண்டை உடைகளை மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஆனால் யார் உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்கள்ட்டால் என்ன செய்வாங்க, உடைகளை கொஞ்சம் நல்லா ஆகி கொண்டு இருப்பாங்க. அதே போன்று புகாரில் பண்ணப்பட்ட ஹதீஸ்களில் என்ன அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அதில் ரசூலுல்லாஹ் உஹது மலையில் இருக்கிறாங்க. அப்போ மலை லேசாக அசைது பூகம்பம் வந்திருக்கலாம் என்ற மதீனா பூகம்பம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி தான். லேசாக அசைது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உஸ்குன் உஹது, உஹது நீ அமைதியாரி, ஃபலைஸ அலைக்க இல்லா நபியுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதான். உனக்கு மேலே இருக்கிறார் ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 சுஹதா ஷஹீத் இருக்கிறார். அப்போ யார், அது உமரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள் தானே. அதான் ரசூலுல்லாஹ் அவங்க ஏற்கனவே மறைமுகமாக நெஞ்சிக்கிறாங்க, சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்படியாக ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்யும் பொழுது, மௌத் ஆகும் பொழுது திருப்திப்பட்ட ஆக்களில் அவங்களும் ஒரு ஆக்கள். அதில் அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ், அதில் உஸ்மான், இந்த 6 பேரில் என்ன அவங்களும் ஒரு ஆக்கள்.
அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நிறைய கொடைகள் கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு அவங்களோட செல்வம், அவங்க பெரிய ஒரு பணக்காரர், அவருடைய செல்வத்தை இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரயோஜனப்படக்கூடிய மாதிரி நினைஞ்சிருக்காங்க, நிறைய அள்ளி வாரி வழங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக தபுக் யுத்தம் போகிற டைமில் அவங்களுக்கு எல்லாம் அறுவடை செய்கிற காலம் இல்லை, அறுவடையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம். அப்போ அந்த டைமில் அவங்கள்ட்ட எந்த வசதியுமே இல்லை. இப்போ நாங்கள் தெரியும், எங்களுக்கு விவசாயிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்வாங்க, வயலில் போட்டுட்டு அந்த அறுவடையை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அது மூலமாக பொருள் விற்று காசு எடுக்கிறது. இப்போ அனுவே அந்த டைமுக்கு காசு அவங்கள்ட்ட இருக்காது அந்த விவசாயிகள். அது மாதிரி தான் இவங்களும் அந்த விவசாயிகள் தானே, யார் மதீனாவாசிகள். இப்போ அந்த டைமுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சண்டை சொந்த பணத்திலிருந்து 10,000 தீனாரை செலவழிக்கிறார். 10,000 தீனார். அது மட்டுமல்ல, 1000 ஒட்டகம், 70 குதிரை, இவைகளை என்ன செய்கிறாங்க, இந்த யுத்தத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்நேரம் 10,000 தீனார்ன்னு சொன்னால் இப்போ பல மில்லியன் கணக்கான ரூபாக்கள் அல்லது ரியால் அல்லது டாலர் பெறுமதியான ஒரு காசு. அதே போல் ஒரு கிணறு இருந்துச்சு மதீனாவில், ரூமா கிணறுன்னு சொல்லி, அது ஒரு யஹூதிக்கு சொந்தமாக இருந்துச்சு. முஸ்லீம்கள் போய் அங்கே தண்ணி எடுப்பாங்க. அப்போ அந்த யஹூதியால் நிச்சயமாண்டா அந்த தண்ணிக்கு காசு எடுப்பார். ஒரு ஆக்களும் போனால் காசை கட்டிட்டு நிச்சயம் தண்ணி எடுத்துகிட்டு வரும். அப்படியா நிலைமை. அப்போ நினைஞ்சாங்க அவங்க அந்த யூதன்ட்டேருந்து நினைஞ்சாங்க அந்த கிணத்தை வாங்கி முஸ்லீம்களுக்கு ஃபீஸ் சபீலில்லாண்டு இலவசமாக கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க 20,000 திர்ஹமை அந்த யூதனுக்கு கொடுத்தாங்க அந்த கிணத்தை வாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனியார் ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, தனியார் சொத்தில் தான் இப்போ இருக்குது. ஆனால் அதை திறந்து வச்சுக்கிறாங்க, போராக்கள் என்ன பார்த்துட்டு வரலாம். இனி எங்கடாக்கள் இதுகளை சும்மா விடமாட்டாங்களே, அவருக்கு போய் தொழுகிறதும் பறக்கத்து பண்ணுறதும் இப்படியாக சில அட்டகாசங்கள் செய்கிறதுனால அவருக்கு சில என்ன அந்த தொழுகிறதுகளை சில தடை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே போன்ற ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு 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 மோதிரம் ஒன்று இருந்துச்சு. அது வெள்ளியிலான மோதிரம். அப்போ அவங்க மௌத்தானத்துக்கு பிறகு அந்த மோதிரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு இருக்குது. அந்த மோதிரம் அது அவங்க என்ன செய்வாங்க, கடிதங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னால் அதை அந்த முத்திரைன்னு செய்வாங்க, அதில் குத்துவாங்க. அதுக்கு பிறகு அந்த மோதிரம் ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு அந்த மோதிரம் அபூபக்கர் அவங்கள்ட்ட வருது. பிறகு அந்த மோதிரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வருது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வருது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருக்கக்குள்ள அவங்க ஒரு நாள் அந்த அரீஸ் என்ற கிணத்துல இருக்கக்குள்ள அந்த கிணத்துக்குள்ளே அது விழுந்துட்டு, அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து. அப்போ கிணத்துக்கு விழுந்தால் முந்திய மாதிரி இல்லையே போய் சுழியோடு எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் அகலமான விஷயம். அப்போ எடுக்கல. இப்போ அந்த கிணறு எங்கே இருக்குன்னு மஸ்ஜிது குபா, நீங்கள் குபா பள்ளியும் மதீனா போனாக்கள் தெரியும், அதுக்கு அதோட பக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த இது போட்டிக்கிறான், அந்த என்ன பலாத், அந்த அந்த மாபிள் போட்டிக்கிறதுனால என்ன அந்த மாபிள் இருக்கிற ஏரியாவில் அந்த கிணறு வரும். அப்போது காலத்தில் முழுமையாக நெஞ்சிருந்தாங்க, அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே என்ன இந்த மாபிளை போட்டு பிறகு திருப்பி அதை அடையாளப்படுத்தணுன்றதுக்காக தனியை பிரித்து காட்டியிருக்கிறாங்க. ஏன்னாண்டா எங்களாக்கள் சும்மா இதுகளை விட மாட்டாங்களே, போயிட்டு என்ன அவளுக்கு தொழுதுட்டு என்ன பறக்கத்தண்டு இது பெரிய அட்டகாசங்கள் பண்ணுவாங்க. அதனால தான் நான் அப்படி ஆரம்பத்தில் இதாகி திருப்பி அதை திறந்து விட்டுருக்கிறாங்க. அதை திறந்து அந்த இடத்த காட்டி வச்சுக்கிறாங்க. இந்த அந்த அரீஸுங்கிற ஒரு கிணறுன்னு சொல்லி அதில் ஒரு மறைமுகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் அவங்களோட மோதிரம் உஸ்மானத்தில் விழுந்தது. அப்போ இதோட அந்த 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 அமைதியான ஆட்சி உஸ்மானத்தில் முடிவடையுது. அதுக்கு பிறகுதான் உஸ்மானத்தில் கொல்லப்பட்டு என்ன இஸ்லாமிய வரலாற்றே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்து. சாதனா பிறகு பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ஆட்சியாளரை நாங்கள் அந்த காலங்களில் நாங்கள் ஒரு சாதக பாதகங்களை பார்க்குறோம் என்றால் எந்த அளவுக்கு ஃபுத்துஹாத்துல் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை விரிவடைய செய்திருக்கிறான்றதை பார்ப்போம். அப்போ எந்த அளவுக்கு அவர் பங்களிப்பு செய்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய ஹிலாபத்தில் அவர் வெற்றி கண்டுள்ளார்ன்னு அர்த்தம்.
இப்போ வந்து ஒரு ஜனாதிபதியோ அல்லது பிரதமர் அவர் வெற்றி என்ன அவர் என்ன செய்யணும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பொருளாதாரத்தை நல்லா மாக்கணும், அடுத்து சுகாதாரத்துறையை முன்னேற்றணும். இதை வச்சு தான் என்ன செய்வோம் நாங்கள் இப்போ எடுப்போம். ஆனால் அந்த காலத்தில் அப்படியே இல்லை. பார்க்குறது எந்த அளவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அவர் காலத்தில் விரிவடைந்தது. அதில் உஸ்மான் ரலியல்லாஹு இது வந்து நிறைய இடங்களுக்கு விரிவடைஞ்சிச்சு. அலெக்சாண்ட்ரியா இஸ்கந்தரியாவுக்கு, அடுத்தது சாபுன்ற இடம், அடுத்து எஃப்ரிக்கா போனாங்க, குப்ருஸ், சைப்ரஸ், இப்படி அடுத்தது அது அல் ஃபாரிஸில் ஊலா, ஃபாரிஸில் ஆஹிரான்னு சொல்லி இப்படியாக அடுத்ததாக தபரிஸ்தான், அடுத்தது அல் அசாவிரா, பஸ்ராவுடைய ஒரு கூட்டம் பண்ணியிருந்தாங்க அவங்க. இப்படி என்ன செய்யுது, அடுத்தது மரு போன்ற இடங்களை இஸ்லாம் ஆட்சி நிறைய செய்து அவர் காலத்தில் விரிவடையுது. எனவே இது அவர்களுடைய ஒரு முக்கிய சாதனையாகத்தான் நாம் கருத. அடுத்ததாக இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ நான் இந்த இவ்வளவு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால், இந்த ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் வந்து கூடுதலாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை விமர்சிப்பாங்க. ஏதோ அவர் சர்வாதிகாரியும் என்ற மாதிரியும் அல்லது ஒரு நீதியான ஆட்சி நடத்தல என்றது போலையும், கிளர்ச்சியாளர்கள் வந்து அவரை கொண்டதுங்கிறதும், கிளர்ச்சியாளர்கள் செய்த பெரிய ஒரு புரட்சி என்றது போலவும் இந்த ஷியாக்களும் இந்த ஹவாரிஜிகளும் என்ன செய்வாங்க, அவரை உஸ்மான் ரலியல்லாஹு கூட தெளிவாகவோ அல்லது மறைமுகமாகவோ சாடுவதை நாங்கள் காணலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டு வகையான குற்றச்சாட்டுகள். முதலாவது குற்றச்சாட்டுன்னா, இவர் பதவிகளை எல்லாம் இவர் சொந்தக்காராக்களுக்கு கொடுத்தார், என்ன செய்யவில்லை, இவர் எல்லா முஸ்லீம்களும் பகிர்ந்தளிக்கவில்லை, தன்னோட குடும்பத்தாக்களுக்கு கொடுத்தார். இந்த இது வந்து ஆக தவறான ஒரு காரியமாகும். இதில் பெரும்பாலான பதவிகள் எல்லாம் என்ன அவங்களோட குடும்பத்தை அல்லாதவர்களுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டது. உதாரணமாக நீதிக்கு பொறுப்பாக இருந்து ஸைத் இப்னு சாபித் நீதித்துறைக்கு, அடுத்த பைத்துல் மால் நிதி அமைச்சராக இருந்தது உக்பத் இப்னு ஆமிர், அடுத்து ஹஜ்ஜிக்கு பொறுப்பாக வச்சது இப்னு அப்பாஸ் அவங்க அனுப்பினாங்க. அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் எடுக்கிறதுக்கு ஜாபிர் இப்னு ஃபுலான் அல் முசனி, அடுத்தது போன்று யுத்தத்துக்கு பொறுப்பாக காக்கா என்பவரை வச்சுருந்தாங்க. காவல்துறைக்கு பொலிஸுக்கு அப்துல்லா இப்னு குன்ஃபுதை வச்சாங்க. அப்போ இதுலையுமே யாருமே என்ன இல்லை இவங்களில் சொந்தக்காராக்கள். அப்போ இது ஒரு 6 முக்கியமான பதவி. இதில் யாருமே பனு உமையாக்கள் கிடையாது. அதே போல் நாங்கள் ஒவ்வொரு கவர்னர்கள் இஸ்லாமிய அவங்க அந்த பகுதிகளில் இருந்த கவர்னர்களை பார்க்கும் பொழுதும் அதுலேயும் பெரும்பாலானவர்கள் என்ன பனு உமையாக்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அதில் சொந்தக்காரங்க வாராக்கள் 2 பேர் தான். ஒன்று அப்துல்லா இப்னு சாயிப் இருக்கிறார், அடுத்தது முஆவியா இப்னு அபி சுஃபியான். அப்போ முஆவியாவை ஏற்கனவே நியமித்தது உமர் ரலியல்லாஹு தஆலா ஷாமுக்கு நியமித்தாங்க. இவங்க வந்து அதை தஸ்பீத் பண்ணாங்க, அப்போ நீங்களே தொடர்ந்து இருங்கள்ன்ட்டு. ஏன்னா அந்த ஏரியாவில் அவங்க அனுபவப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த 2 குற்றச்சாட்டும் என்னல்ல, அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையானது. அடுத்த குற்றச்சாட்டு என்னச்சுன்னா, அவர் சொந்தக்காராக்களுக்கு தான் வார அந்த கனிமத்து பொருள் யுத்தத்தில் கிடைக்கிற இதுகளெல்லாம் தன்னுடைய சொந்தக்காரர்கள் தான் கொடுத்தாரு, அவர் மற்ற பொதுவான முஸ்லிம்களுக்கு கொடுக்கல. இதுவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஏனென்றால் அவங்களுக்கு தண்டை குடும்பத்தாக்களுக்கு கொடுத்து தண்டை சொத்துலேருந்து சுயமான அவர் பெரிய தனவன் தான். நாங்கள் பார்த்து தபூக் யுத்தத்துக்கு எவ்வளோ செலவழித்தார், அந்த பீரோ ரூமா வாங்கி நெஞ்சார், அவர் முஸ்லீம்களுக்கு வச்சார். அது அவர் பெரிய ஒரு பணக்காரர். உனைச்சோ அவர் ஒவ்வொரு கிழமையும் அடிமைகளை விடுதலை செய்கிறார். அடிமையில் அடிமையில் பருமதி வந்துட்டு அந்நேரம் மிகவும் கூடுதலாக இருந்துச்சு. அப்போ எனவே என்ன செய்யலை, அவர் தண்ட காசத்தை மக்களுக்கு குடும்பத்தாக்களுக்கு கொடுத்தாலே தவிர நாட்டுடைய காசு என்ன செய்யலை, அவர் கொடுக்கல. ஆனால் ஒன்று அந்த மர்வான் இப்னு ஹக்கம்னு சொல்லக்கூடாது, பனு உமையால் உள்ள அவருக்கு ஆப்பிரிக்காவில் வந்து அந்த கனிமத்து பொருளில் 5 கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்படி கொடுத்தேங்கிறது சுவர் இல்லை, ஊர்ஜிதமாகலை. அப்படித்தான் வச்சு கொண்டாலும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு என்ன இருக்குது, அந்த கனிமத்து பொருள் ஒரு பங்கொண்டு இருக்குது. ஃபைன்ன லில்லாஹி ஹும்ஸஹு வலிர் ரசூலி வலிதில் குர்பா, விளங்கு தானே. அப்போ இதில் சில தாபியங்கள் விளக்கம் சொல்கிறாங்க, அந்த துல் குர்பா என்கிறது வந்துக்கிட்டு இந்த இமாமுடைய சொந்தக்காராக்கள். எனவே அதில் அது கொடுத்துருந்தால் அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண் இல்லை, அது உடன்பாடே தவிர முரண் இல்லை. அப்போ எனவே இந்த ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன ஊர்ஜிதமானவைகள் அல்ல, சரியானவைகளும் அல்ல. அடுத்ததாக இந்த கிளர்ச்சியாளர்கள் முத்தமரிதூன் அல்லது
விலங்குதானே வந்து நெஞ்சாங்க இந்த விமர்சனங்களை காட்டி அந்த மக்காவுக்கு வந்து அவங்களோட வீட்டை ரவுண்ட் அப் பண்ணாங்க, அந்த சுற்றி வளைச்சாங்க. கிட்டத்தட்ட 49 நாட்கள் சுற்றி வளைச்சேன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் 2 மாதம் 20 நாளும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் வர வீட்டுகள் நுழைஞ்சி அந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொள்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கொலையின் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் பாரிய பிளவை முன்னோக்கியது. இந்த கொலையின் தாக்கம் இதுவரைக்கும் 1400 வந்து அடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் அந்த உஸ்மான் அதில் கொலை தான் இந்த முஸ்லீம்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு உள்ள காரணங்கள். இல்லை உஸ்மான் அதில் கொல்லப்பட்டவுடனே பிரச்சனை வந்துச்சு, முதல் கலீஃபாவை நியமிக்கிறியா இல்லாட்டி கொண்டாக்களுக்கு பழி வாங்குறியா. இப்போ அதில் எத்தனை யுத்தம், அலி அவங்களுக்கும் ஆவியாளருக்கு இடையில் நடந்த யுத்தங்கள் இப்படியாக இணைஞ்சிச்சு. அப்படி ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் இணைஞ்சிட்டு பிரிஞ்சு போயிட்டு. எனவே இந்த ஆயுதபாணி மூலம் என்ன செய்கிறது, ஒரு கலீஃபா விழுத்தாற்றுவதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நாங்கள் இதன் மூலமாக விளங்கி கொள்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 35 துல்ஹஜ் மாதம் என்ன 18 வெள்ளிக்கிழமை என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சு வந்து ஜுபைர் இப்னு முத்இம் இரவையில் பக்கீயில் கொண்டு போய் அடக்குறாங்க. அடைக்கி போட்டு அந்த கபரை எங்கே இருக்குன்னு நினைச்சிட்டாங்க, மறைச்சி போட்டு பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கபரை நெஞ்சாங்க வெளிப்படுத்தினாங்க. ஏனென்றால் அந்த முத்தமதிதிகள் புகாத்துகள் அந்த கிளர்ச்சியாளர்கள் அவர்கள் கபரை தோண்டி எடுக்கலாம் என்ற ஒரு பயத்தின் காரணமாக. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு மக்கள் இருந்தாங்க. அப்துல்லா அக்பர் என்று சொல்கிறது, அப்துல்லா அஸ்கர் 2 பேர். அடுத்தது யார், அம்ரு, அபான், ஹாலித், உமர், சாது, வலீத், முகீரா, அப்துல் மலிக், உம்மு சயீத், உம்மு அபான், உம்மு அம்ரு, உம்மு ஆயிஷான்னு சொல்லி இவங்களெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு மக்கள். இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்க்கை சம்பந்தமான சுருக்கமான விஷயம். அடுத்ததாக இந்த இவங்க ஹதீஸ் அடுத்த ஹும்ரான், அவர் நான் முந்தி சொன்னதுனால உஸ்மான் ரலியல்லாஹு அடிமையாக இருந்து 552 யுத்தத்தில் இவங்களை பிடிச்சது, அடிமையாக ஆனாங்க. பிறகு அவங்க நெஞ்சாங்க விடுதலை செஞ்சாங்க. அதனால மௌலா உஸ்மான் இப்னு அஃபான் அழைக்கப்பட்டாங்க. பிறகு என்ன செஞ்சாங்கன்னா மதீனாவிலிருந்து பஸ்ராவுக்கு போய்த்தாங்க. ஏன் மதீனாவிலிருந்து பஸ்ராவுக்கு போனாங்கன்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஒரு இரகசியத்தை நெஞ்சது கலீஃபாவை இருக்கும்போது உஸ்மான் நினைஞ்சாங்க, அந்த இரகசியத்தை ஹும்ரான்ட்டு சொன்னாங்க. அந்த இரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். இப்போ அதனால அவருக்கு தண்டனையாக நெஞ்சார். அவர் நீங்கள் மதீனாவில் இருக்கப்பட பஸ்ராவுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சார். அது என்ன இரகசியம் என்றால், உஸ்மானியத்தில் அவருக்கு சோமில்லாமல் போனாங்க. அப்போ தனக்கு பிறகு யார் வாரேன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பிறகு வார கலீஃபாவாங்க ஒரு எழுதி ஒரு வசியத்தோடு இருந்தாங்க. பிறகு அவங்க சோமாகி வந்துட்டாங்க. அப்போ இந்த செய்தியை ஹும்ரான் போய் என்ன செய்கிறாரு, அப்துல் ரஹ்மான் அவுஃப்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி நடந்தேன். அப்போ சொன்னாங்க, நீ என்னோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு கலீஃபா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல விஷயத்தை என்னோட சொல்லியிருக்கேன், இதை நான் கட்டாயம் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு செய்தியை போய் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவரை தண்டிக்கப்படான்னு சொல்லி. அப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்க, அவர் பஸ்ராவுக்கு அனுப்புகிறாங்க. அதை பற்றி நான் எழுதிக்க பார்த்துங்க. ஒரு காரணமும் சொல்கிறாங்க, அவர் இந்தாவில் இருந்த ஒரு பெண்ணை முடிச்சியாமட்டு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதனால் அவரை அங்கே நாடு கடத்தினாமட்டு அது பஸ்ராவுக்கு அனுப்பினாங்கன்னு சொல்கிறாங்க. இவருடைய ஹதீஸுடைய தரத்தை பற்றி ஒரு சர்ச்சைகள் இருக்குது. இப்னு சாது சொல்கிறாங்க, வலம் மரகும் யஹ்தஜூன பி ஹதீஸி, நாங்கள் அவருடைய ஆதாரம் எடுக்கிறது காணவில்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் இமாம் புகாரி லுஅஃபாவுடைய கிதாபில் கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற இமாம் தஹபி சொல்கிறாரு, ஆனால் நம்மகிட்ட இருக்கிற லுஅஃபாவில் அதில் இல்லை அவங்க தர்ஜமா. அப்போ ஆரம்பத்தில் போட்டு புறம் எடுத்திருக்கலாம், அல்லது சில நுஸ்காக்கள் இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆனால் இமாம் புகாரி அவங்களுக்கு இந்த ஹதீஸில் கொண்டு வந்ததுனால அவங்க அவரை தௌசீக் பண்ணுறாங்க, சிக்காண்டு கருத்துறாங்க என்று அர்த்தம். இப்னு ஹிப்பானும் நெஞ்சியார் இதில் கொண்டு வந்திருக்கிறாரு. தஹபியும் மீசான்லையும் முகுனிலையும் சிக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இமாம் புகாரி முஸ்லீம்கள் ரிவாயத்து செய்ததை தவிர அடுத்த இமாம் மாலிக்கும் அவங்களோட ஹதீஸை நெஞ்சிக்கிறாங்க, அவங்களோட மோத்தால் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட சம்பந்தப்பட்ட ஹும்ரானை பற்றி வந்த சுருக்கம். அவர் பேர் வந்து ஹும்ரான் இப்னு அபான். எனவே இதுதான் ஹும்ரான் உஸ்மான்
அவர்களை பற்றிய சுருக்கமான விஷயம். இப்போ அடுத்ததாக நாங்கள் ஹதீஸின் விரிவுரைக்கு சொல்வோம் இன்ஷா அல்லாஹ்.